என்னவா போற? இன்ஜினியரா மயிராவ. You lost again and again and again. The lights are cut off, but you're still looking at your dream, reviewing it every day and saying to yourself, it's not over until I win. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஜின் எடிஷன்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கான டாப்பிக்கில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த கிரியேட்டில் நமக்கு பேலன்ஸாக இருக்கக்கூடிய டூல்ஸ் பற்றி பார்ப்போம். அப்புறம் அந்த எடிட் டூல்ஸ்னால் என்னென்னு அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த எடிட்டில் நமக்கு ட்ரிம்னு ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நமக்கு ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இப்போ இந்த சர்ஃபேஸ்லலாம் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இந்த சர்ஃபேஸில் நமக்கு ஏதாவது ஒரு ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணணும் இந்த ஆப்ஜெக்டை அப்படின்னா நம்ம இந்த ட்ரிம் அப்படின்றது டூல் வந்து பயன்படுத்துவோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு பிளானரில் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிளை மட்டும், அதாவது எனக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி, ஒரு சர்ஃபேஸில் ஒரு ஹோல் மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ட்ரிம் அப்படின்றத பயன்படுத்திக்கலாம். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து மொத்தமாக ட்ரா பண்ணி அதை நீங்கள் வரைகிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிளானரை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிளானர் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், உங்களுக்கு தேவையான ஆப்ஜெக்ட், கட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டோட ஷேப்பை நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதில் ஈஸியாகவே கட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அது எப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரிம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரிம்ன்றத செலக்ட் பண்ண பிறகு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரீஜியனை வந்து, அதாவது சர்ஃபேஸ் ரீஜின்னு கேட்கு. ஓகேவா? ஸோ இதில் சர்ஃபேஸ் அப்படின்றது இது, நமக்கு இதுதான் சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ அந்த ஒரு சர்ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன காமிக்குது, செலக்ட் கட்டிங் கர்வ்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் ரீஜன் கேட்குது. அதாவது நம்ம சர்ஃபேஸையும் நம்ம வந்து கட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் வந்து கர்வ்ஸ், கட்டிங் கர்வ்ஸ், அதாவது நம்ம போட்ட லைன் படியும் நம்ம வந்து கட் பண்ண முடியும். இப்போ நமக்கு லைன் படி கட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த லைனை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். அதாவது இந்த சர்க்கிளை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஏரியா கேட்கும், எந்த ஏரியாவை நீங்கள் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். நம்ம இப்போ உள்ளே, அதாவது இந்த சர்க்கிளுக்கு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உள்ளே கட் ஆகும், நம்ம வெளியில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வெளியில் கட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ சர்க்கிளுக்கு உள்ளர வச்சு நான் வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன். ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த இடம் கட் ஆகுதா? ஸோ கட் பண்ண பிறகு நமக்கு வந்து இந்த ஒருவேளை நமக்கு இந்த கட்டு வேணாம் அப்படின்னா கமெண்டில் என்டர் அடிக்காமல் அண்டோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டு வந்துடும். ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு மாற்றி கட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த அண்டோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான இடத்த நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது தேவையான கட்டிங் ஏரியாவை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இன்சைடில் தான் எனக்கு கட் பண்ணணும், சர்க்கிளோட இன்சைடில். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த கமெண்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இப்படி தான் இந்த ட்ரிம் அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா? ஓகே. ஸோ நான் இப்போ வந்து ட்ரிம் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு இந்த இடம் வந்து ஹோல் இருக்குது இல்லையா? ஸோ எனக்கு இந்த ஒரு சர்ஃபேஸில் எனக்கு இந்த ஹோல் வந்து இப்போ தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணுறது, நமக்கு வந்து இது மாற்றணும் இல்லையா? ஸோ நம்ம நார்மலாக வந்து கண்ட்ரோல் செட் அடித்து நம்ம வந்து மாற்ற தேவையில்லை. ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் செட்டு, கண்ட்ரோல் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து இதை அண்டோ பண்ணிக்கணும் அப்படின்றது தேவையில்லை. ஸோ அதுக்கும் ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கமெண்ட் அப்படின்னா அன்ட்ரிம் அப்படின்ற ஒரு கமெண்ட். ஓகேவா? ஸோ ட்ரிம் அப்படின்னா என்னது, நமக்கு எந்த ஏரியா தேவையில்லையோ அதை கட் பண்ணுறது. அன்ட்ரிம் அப்படின்னா நம்ம கட் பண்ண ஏரியாவில் ஒரு சர்ஃபேஸை க்ரியேட் பண்ண வைக்கிறது தான் இந்த அன்ட்ரிம் அப்படின்றது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த அன்ட்ரிமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அன்ட்ரிமை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ இந்த இடம், அதாவது இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஏரியாவாக இருக்கா? ஸோ இந்த இடம் வந்து எனக்கு என்னென்னா, அதாவது ட்ரிம்மாக இருக்கக்கூடாது, அதாவது ஒரு ஃபுல்லி சர்ஃபேஸாக இருக்கணும், அதாவது ஃபுல்லாக ஒரு பிளானராக இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் நான் இந்த கட்டான டைரக்ஷன் இருக்குல்ல, அந்த கட்டான அந்த ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அந்த ஒரு போர்ஷனை செலக்ட் பண்ணி மட்டும் என்டர் அடித்தா மட்டும் போதும். ஸோ அது வந்து நமக்கு எப்படி மாறிடும்னா ஒரே மாதிரி சிங்கிள் சர்ஃபேஸாக மாறிடும். ஸோ செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த மாதிரி சிங்கிள் சர்ஃபேஸாக க்ரியேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ட்ரிம் அப்படின்றது, அப்புறம் அன்ட்ரிம் அப்படின்றதோட யூசேஜ். ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸ்டெண்ட் அப்படின்றது என்னதுன்னா நம்மளோட சர்ஃபேஸ் எட்ஜை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது நார்மலாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷனு, அதுக்கப்புறம் இந்த ஹோம் டேபில் உள்ள ஆப்ஷனில் பார்த்தோம் இல்லையா? ஸோ சேமஸ் அதே மாதிரியே யூஸ் ஆகிறது தான். ஸோ எக்ஸ்டெண்ட் செலக்ட் பண்ண போகிறீங்க. எக்ஸ்டெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு எட்ஜை உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ, அதாவது எக்ஸ்ட்ரூட் மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ அந்த எட்ஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். அதில் உங்களுக்கு வந்து இந்த டைரக்ஷனில் கேட்கும், அதாவது உங்களுக்கு எவ்வளோ லென்த்தில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். ஓகேவா? ஸோ அதோட லென்த்தை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லைனா நார்மலாக இந்த மாதிரி கர்சரை மூவ்மெண்ட் வச்சும் கிளிக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ஒரு 500 mm எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னா 500ன்னு ப்ரெஸ் பண்ணி என்ட்ரு பண்ண பிறகு இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்களா? ஸோ இது தனியாகவும் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ கைஸ், நம்ம சேனலில் பர்சனலைஸ்டு கோச்சிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிசைனர் ஆகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதில் பார்க்க போகிற டூல் வந்து ஸ்கல்ப்ட் அப்படின்ற ஒரு டூல். இந்த ஸ்கல்ப்ட் அப்படின்னா என்னென்னா, நமக்கு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிராயிங் வரைகிற பாருங்க. ஸோ இப்போ ஒரு 3 பாயிண்ட் ஆருக்கு நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட் ஆர்க்கை ஆப்போசிட் டைரெக்ஷனில் மிரர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு டைரெக்ஷனில் இந்த 3 பாயிண்ட் ஆர்க்கை நான் ட்ரா பண்ணுறேன். அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் மிரர் பண்ணுறேன். ஓகேவா? இதை வந்து இந்த ஆர்க்கோட சென்டர் பாயிண்டில் வச்சு இப்படி மிரர் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அதோட ஹைட்டு கேட்கும். ஸோ அந்த ஹைட்டு வந்து எனக்கு மேக்ஸிமமாக இவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஃபுல்லாக 4 சைடு வந்து க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கா. இப்போ மேலேயும் கீழேயும் க்ளோஸ் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு க்ளோஸான ஒரு சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு பிளானர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த பிளானரை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு கீழே க்ளோஸ் ஆகணுமா? ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணி சம் டைரக்ஷனில் நான் வந்து வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா இடமும் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கும். எந்த இடமும் எனக்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னா ஒரு ஓப்பன் ஏரியாவாக இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லா இடமும் க்ளோஸ் ஆகி இருக்குது. அப்போ அது உள்ளார வந்து ஒரு ஷேப் இருக்கும் பார்த்தீங்களா? அதாவது இந்த சர்ஃபேஸ் வந்து நமக்கு இன்டர்செக்ட் ஆகிருக்கு தெரியுங்களா? அந்த இன்டர்செக்ட் ஆகியிருக்க இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதாவது ஒரு ஷேப் இருக்கும். ஓகேவா? அந்த ஷேப்பை கொண்டு வரத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ ஸ்கல்ப்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸ்கல்ப்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக என்டையர் ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணி ஒரு என்ட்ரு பண்ணேன்னா எனக்கு இன்டர்செக்ட் ஆகியிருக்கிறது மட்டும் இருக்கும். அது இல்லாமல் எனக்கு வெளியில் இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஜெக்ட்டு, அது எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி இந்த மாதிரி ஒரு போர்ஷன் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அதாவது இந்த சைடு போட்டது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்க்கு, இந்த சைடு போட்டது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு போட்டோம்ல ஒரு ஆர்க்கு, மேலே நம்ம இங்கேன்ட்ட இப்படி ஃப்ளாட்டாக க்ரியேட் பண்ணது நம்மளோட பிளானரு. ஸோ அது எல்லாமே சேர்ந்து இன்டர்செக்ட் ஆகியிருக்கும் பொழுது நமக்கு எப்படி ஷோ ஆகுது, ஒரே மாதிரி ஆப்ஜெக்டாக ஷோ ஆகுது. அதாவது நம்ம எப்படி ட்ரா பண்ணோமோ அதில் இன்டர்செக்ட் ஆகிருக்கிறது மட்டும்தான் நமக்கு ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது. அதுக்கு வெளியில் உள்ள எந்த ஆப்ஜெக்ட்டும் நமக்கு இல்லை. ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணேன், இங்கே ஒரு ஆர்க் வரைஞ்சி இது எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். அதே மாதிரி 4 சைடும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆர்க் வரைஞ்சி எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிளானர் வரைஞ்சி இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுற மாதிரி 4 சைடும் க்ளோஸ் ஆகுற மாதிரி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கவர் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இது உள்ளார பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷேப்பில் நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்கும்ல. ஸோ அந்த ஷேப்பை நம்ம கொண்டு வரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய டூல் தான் இந்த ஸ்கல்ப்ட் அப்படின்ற ஒரு டூல். ஸோ இந்த ஸ்கல்ப்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு டோட்டல் என்டையர் ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கனாலே போதும். ஸோ இந்த மாதிரி உள்ளார உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகியிருக்கோ அந்த ஷேப் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஒரே ஆப்ஜெக்டாக சிங்கிள் காம்பனண்ட்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் அந்த ஸ்கல்ப்ட் அப்படின்ற டூலோட யூசேஜ். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற டூல் என்ன அப்படின்னா இந்த கிரியேட் அப்படின்ற இந்த ஒரு டேப்பில் ஆஃப்செட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆஃப்செட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆஃப்செட் அப்படின்னா என்னது, நார்மலாக நமக்கு இந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்ம எக்ஸ் டைரக்ஷன்லேயோ இல்லை ஒய் டைரக்ஷன்லேயோ நமக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ஆஃப்செட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ இதில் நமக்கு இசட் டைரக்ஷனில் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா ஆஃப்செட் பண்ணிக்க முடியும். அதாவது உங்கள் டிராயிங் எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் ஆஃப்செட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதான் ஆஃப்செட்னா என்னது, இதே மாதிரி ஒரு காப்பி வந்து நம்ம கொடுக்குற டிஸ்டன்ஸில் தள்ளி அந்த ஆப்ஜெக்ட் வந்து பேஸ்ட் ஆகியிருக்குது, அதாவது காப்பி ஆகி இருக்கிறது தான் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆஃப்செட் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எந்த ஆப்ஜெக்ட் ஆஃப்செட் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த இதில் எல்லா ஏரோ மார்க்கு எந்த டைரக்ஷன் காமிக்குது, மேல் நோக்கி காமிக்குதா? ஸோ மேல் நோக்கி காமிச்சாலே என்ன அர்த்தம் அப்படின்னா மேலே தான் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூக்கு ஆஃப்செட் ஆக போகுது, இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து காப்பி ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இதே நமக்கு இந்த டைரக்ஷனை மாற்றணும் அப்படின்னா ஃப்ளிப் டைரக்ஷன் அப்படின்னு இங்கே ஒரு டூல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதாவது இங்கே ஒரு ஃப்ளிப் டைரக்ஷன் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஏரோ மார்க் எல்லாம் கீழே வந்துடும். ஸோ அப்போக்கே வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து ஆஃப்செட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பிளேஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் மேல் நோக்கியே வச்சுக்கிட்டு நான் ஒரு 500 அப்படின்னு நான் டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேலே 500 mm ஆஃப்செட் ஆகிடுச்சா? ஸோ இப்படி தான் இந்த ஆஃப்செட் அப்படின்ற இந்த ஒரு டூலை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிரியேட்டில் பிளெண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு இந்த ஒரு டூல் இருக்குது. ஸோ இந்த பிளெண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்லேயே பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு ஹோல் இருக்குது, இங்கே நமக்கு ஒரு ஹோல் இருக்குது. இந்த 2 ஹோலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பிளெண்ட் சர்ஃபேஸை நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஓகேவா? அதாவது இன்சைடில் ஏதாவது உங்களுக்கு கட்டு இருக்குது அப்படின்னா அந்த கட்டையும் இந்த கட்டையும் நீங்கள் ஜாயிண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கலாம்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகேவா? ஸோ இந்த பிளெண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன்.
ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபஸ்ட்டாக வந்து இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி ஒரு என்ட்ரு பண்ணிக்கிறேன். அடுத்ததாக எனக்கு என்ன கேட்குது கமெண்டில், செகண்ட் சர்ஃபேஸ் எட்ஜ் அப்படின்னு கேட்குதா. ஸோ அடுத்தது செகண்ட் சர்ஃபேஸ் எட்ஜை செலக்ட் பண்ணி ஒரு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது ரெண்டுத்தையும் என்ன ஆகுது, கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகுதா. ஸோ க்ரியேட் ஆனதில் இங்கே மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஐக்கான் மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. பொசிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, டேஞ்சன்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது கர்வேச்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கர்வேச்சர்னா இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா கர்வ் மாதிரி வரது. இங்கே நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து கர்வ் மாதிரி இப்படி வளைஞ்சு வரது தான் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ டேஞ்சன்ட் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு சர்க்கிளோட, அதாவது அந்த சர்க்கிளோட கரெக்டாக டேஞ்சன்ட் ஆகி எந்த இடத்துல சர்க்கிள் வந்து டச் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கர்வ் வந்து ஆரம்பிக்கும். ஸோ இதான் வந்து டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொசிஷன் அப்படின்னா என்னதுன்னா நார்மலாக வந்து டேரெக்டாக கனெக்ட் ஆகிறது. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்களா சொன்னோம், மேலே பொசிஷன் அப்படின்னு கொடுத்தோன்னே டேரெக்டாக எனக்கு வந்து சர்க்கிள் எங்கே இருக்கோ அதிலே கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்து பொசிஷன் அப்படின்றது. ஸோ 2 சைடுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேலே கீழே அப்படின்றத பார்த்து நீங்கள் இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் இது நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டபுள் என்டர் கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ இந்த மாதிரி கமாண்ட் விட்டு க்ளோஸ் ஆகிரும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துல ஒரு சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளெண்ட் அப்படின்ற ஒரு டூலை நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகேவா. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து இந்த பிளெண்ட் டூலை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பேட்ச்சு. ஸோ பேட்ச் அப்படின்னா என்னது, இப்போ நமக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் நம்ம ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ரெக்டாங்கிளை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு மேலே மட்டும் எனக்கு க்ளோஸ் பண்ணணும், அதாவது எனக்கு மேலே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் க்ளோஸ் பண்ணணும், கீழே எனக்கு ஓப்பனில் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லைனா எனக்கு வந்து கீழே மட்டும் க்ளோஸ் பண்ணணும், மேலே வந்து எனக்கு ஓப்பனில் இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த சர்ஃபேஸ், அதாவது இந்த பேட்ச் சர்ஃபேஸ் அப்படின்றத நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஓகேவா. ஸோ பேட்ச் அப்படின்றத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது பேட்ச்னா என்ன மீனிங்கு, நமக்கு வந்து தேவைப்படுற இடத்துல நம்ம வந்து இப்போ வந்து தேவைப்படுற இடத்துல நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறது தான் வந்து பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நான் இந்த 4 ஏரியாவையும் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன், அதாவது 4 எட்ஜையும் செலக்ட் பண்ணுறேன். அதாவது எனக்கு இது மட்டும் க்ளோஸ் ஆகணும் இல்லையா ஒரு சர்ஃபேஸில். ஸோ இந்த 4 எட்ஜை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர். ஓகேவா. ஸோ அதே மாதிரி நமக்கு என்ன கேட்குது, இங்கேன்ட்ட வந்து நமக்கு பொசிஷனு, டேஞ்சன்ட்டு, கர்வேச்சர்னு கேட்கும். ஸோ நமக்கு வந்து பொசிஷன் தான். ஸோ பொசிஷன் என்னது, சென்டர், அதாவது ரெக்டாங்கிள் என்ன ஷேப்பில் இருக்குது, ஷார்ப்பன் எட்ஜாக இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரியே கனெக்ட் ஆகிறது தான். ஸோ ஜஸ்ட்டு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு கரெக்டாக வந்து க்ளோஸ் ஆகி வரும் மேலே மட்டும். ஓகேவா. ஸோ அதாவது ஒரு கேப் பிளேட் போட்ட மாதிரி நமக்கு வந்து க்ளோஸ் ஆகி வரும், ஒரு கேப்பு மாதிரி, அதாவது மேலே மட்டும் நமக்கு மூடி இருக்க மாதிரி வரும். ஓகேவா. ஸோ இப்படி தான் இந்த பேட்ச் அப்படின்ற ஒரு டூலோட யூசேஜ். ஸோ இப்படி தான் அதை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் இதில் நிறைய டூல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் ட்ரிம்மு, அன்ட்ரிம்மு, எக்ஸ்டெண்டு, ஸ்கல்ப்ட்டு, அதுக்கப்புறம் பிளெண்டிங் டூல்ஸு, அதுக்கப்புறம் பேட்ச்சு, அதுக்கப்புறம் ஆஃப்செட் அப்படின்னு டூல் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே நீங்கள் ரிட்டன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கவும் தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் லாஸ்ட்டாக ஒரு டூல் இருக்குது. ஸோ ஃபில்லட் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது இல்லையா. ஸோ ஃபில்லட்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ண ஃபில்லட் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு பாலி லைனில் 2 லைன் இப்படி போட்டுக்கிறேன். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இப்படி நான் போட்டுக்கிறேன்னா, ஸோ அதாவது 3D பாலி லைன் யூஸ் பண்ணேன். நார்மல் பாலி லைன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்காது. ஸோ 3D பாலி லைன் யூஸ் பண்ணால் மட்டுமே இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ ஃபில்லட்டுக்கு நான் வந்து இதை எக்ஸ்ப்ளோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ அதுக்கு நான் இதை வந்து எக்ஸ்ப்ளோட் பண்ணி தனித்தனியான ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். அதாவது இது ஒரு லைனாகவும் இது ஒரு லைனாகவும் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் எக்ஸ்ப்ளோட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்டாக இருக்கா, இது ஒரு சர்ஃபேஸாகவும் இது ஒரு சர்ஃபேஸாகவும் இருக்குது. ஸோ ஃபில்லட்டுக்கு முக்கியமாக தேவை தனித்தனி சர்ஃபேஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபில்லட் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ ஃபில்லட் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து செகண்ட் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரிவியூவில் வந்து ஃபில்லட் ஆகுறது தெரியுதா. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ரேடியஸ் தேவைப்படுதோ அதை கீழே கமெண்ட் பாரில் ரேடியஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் அதை டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கனாலே போதும். அந்த க்ரியேட், அதாவது அந்த நீங்கள் கொடுத்த வேல்யூவில் ஃபில்லட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரு கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிவ்யூ ஷோ ஆகும். அடுத்தது அகைன் ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்லட் வந்து உங்களுக்கு கண்டினியூஸான ஒரு ஆப்ஜெக்டாக வந்துடும். ஓகேவா. ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லட் வந்து தனித்தனியாக தான் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஃபில்லட் டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அகைன் அண்ட் அகைன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே புரியும். ஓகேவா. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ திஸ் இஸ் தயாளன். தேங்க்யூ.